காணாமல் போன சத்யாவை முத்து தேடி கண்டுபிடிக்கிறாரு. சிட்டியை பிடிச்சி அடிக்கிறாரு. சிட்டி வச்சிருந்த ஃபோனை பிடிங்கிறாரு. அந்த நேரம் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஃபோன் எடுத்து ஸ்பீக்கரில் போடுறாரு முத்து. ரோகிணி கிட்டேருந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணம் கொடுக்கல அப்படின்னா கல்யாணி அப்படின்ட்டு அந்த பேரை மட்டும் சொல்லுங்கள். அவள் பயந்துக்கிட்டு பணத்தை கொடுத்துருவா அப்படின்ட்டு அந்த ஃபோனில் பேசுகிறவர் சொல்கிறாரு. அந்த நேரம் சிட்டி அந்த ஃபோனை பிடுங்கிட்டு வேகமாக ஓடி போகிறாரு. முத்து வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட இது எல்லாத்தையும் சொல்கிறாரு. கல்யாணி அப்படிங்கிற பேருக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. இது நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட மறைச்சிட்டு இருக்குது. என்ன மறைச்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ரோஹிணி உள்ளே வராங்க. ரோஹிணியை பார்த்துட்டு முத்து கல்யாணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கல்யாணி அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே ரோஹிணி படபடப்பா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உங்கள் பேரை கல்யாணி, நீங்கள் எதுக்கு என்னன்னு கேட்குறீங்க அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு என்னை பார்த்து கல்யாணி அப்படின்னு கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு ரோகிணி படபடப்போட சமாளிச்சுக்கிட்டு ஒரு வழியாக ரூமுக்குள்ளே போகிறாங்க. பாத்தியா மீனா, கல்யாணி அப்படின்னு பேர் சொன்ன உடனே இந்த பார்லர்மா முகத்தில் படபடப்பை பார்த்தியா, எவ்வளோ பதட்டமாக இருந்தாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. ஆமாங்க, நானும் கவனித்தேன். ஏதோ நம்மக்கிட்ட பெரிய விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த பிரம முடியுது.